ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. அவங்களாம் உண்மையிலேயே ட்ரேடர்ஸாங்கிறது தெரியல. சும்மா ஒரு நிமிஷம் வீடியோலேயே அவங்கள ஒரு பெரிய மென்டாக இருந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ட்ரேட் ஜீனியஸ் ஒன்று செஞ்சுட்டா போதும், எல்லாருமே அதை காப்பி அடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக வச்சுருக்காங்க. ட்ரேட் ஜீனியஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். இந்த பிராண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 6 வருஷம் ஆச்சு. ஏன்னா என் கோல் உங்களை ஏர்ன் பண்ண வைக்கணும். இப்போ நான் நினச்சா என் கோர்ஸ் ஃபீஸ் 50,000 வச்சா கூட எனக்குன்னு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் கேபிட்டலே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேபிட்டலை நானே ரீஃபண்ட் பண்ணுவேன். ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறோம். ஏன் இந்த ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மக்களோட சூழ்நிலையில் பார்க்கும்போது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள விட நான் ட்ரேடிங் மென்டார் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஸோ இது நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. ஏன்னா ட்ரேடிங்கை ஒரு 6 மாதத்தில் சும்மா லேர்ன் பண்ணிவிட்டு நான் ட்ரேடிங் பண்ணுறேன், என்கிட்ட இவ்வளோ ஃபீஸ் கொடு, அதுவும் 30,000 40,000. அவங்களாம் உண்மையிலேயே ட்ரேடர்ஸாங்கிறது தெரியல. அவங்கள்ட்ட நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க ட்ரேடர்ஸாங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ட்ரேடர்ஸ் மென்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வெரிஃபை பண்ணுங்கள். சும்மா ஒரு நிமிஷம் வீடியோலேயே அவங்கள ஒரு பெரிய மென்டார் இருந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க. உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன், அதுதான் உண்மை. அதே மாதிரி நான் ஏன் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ட்ரேட் ஜீனியஸ் கோர்ஸை சொல்லி கொடுத்தோம், ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்தோம், நம்மளை பாட்டு காப்பி அடித்து நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ட்ரேட் ஜீனியஸ் ஒன்று செஞ்சுட்டா போதும், எல்லாருமே அதை காப்பி அடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக வச்சுருக்காங்க. ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தா எல்லோரும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்களே, பட் அது நடக்குமான்னு கேட்டால் அது 100% தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ட்ரேட் ஜீனியஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். இந்த பிராண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 6 வருஷம் ஆச்சு. அந்த பிராண்டோட வேல்யூ அப்படிங்கிறது எப்போவுமே நான் டாப் நாச்சாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அந்த டாப் நாச்சாக இருக்கணும்னு நினச்சதுனால தான் ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீயாகவே கோர்ஸஸை லான்ச் பண்ணேன். இந்த ஃப்ரீ கோர்ஸை லான்ச் பண்ணாலும் நமக்கு வர கொடிஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே நானும் ஃப்ரீ கோர்ஸஸில் ஜாயின் பண்ணுறேன், என்னையும் ஜாயின் பண்ணுங்கிறாங்க. இது ட்ரேடர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது ட்ரேடர்ஸ்க்கான பிளாட்ஃபார்மை ட்ரேட் பண்ணுறதுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கோர்ஸஸை ஆரம்பித்தேன். பட் நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஃபண்டே இல்லாமல் எனக்கு ஃப்ரீ கோர்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால், ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வர ரெக்வஸ்ட்டுக்கு நான் ஒரு பேட்சுக்கு 1000 பேருக்கு நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியவே தெரியாது. பட் அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரியல் மணி ட்ரேடர்ஸாக இருக்கணும். அதனால தான் உங்களோட டீசெண்டான கேபிட்டலை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை நீங்கள் டீசெண்டான கேபிட்டல்லாம் என்கிட்ட இல்லை, பட் நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுங்கன்னா நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு நான் ஏன் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்? ஃப்ராங்காக பேசுகிறேன், நான் ஏன் கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்? என்ன ரீசன்? எனக்கு என்ன அங்கே ஆதாயம்? கேபிட்டல் உங்கள்கிட்ட எப்போ வரும் வராது, எனக்கு என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு ஆதாயம்? பட் கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ரியல் மணியில் ட்ரேட் பண்ணி ரியல் சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த ரியல் சக்ஸஸை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் எனக்கு வரப்போகுது. அப்போது கேபிட்டலே இல்லாதவங்களுக்கு நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அது என்னோடக்கான டைமையும் வேஸ்ட் பண்ணுது, உங்களுக்கான டைமையும் வேஸ்ட் பண்ணுது. உண்மையிலே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிற மைண்டில் செட் பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப மூலாதாரமான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு கேபிட்டல். அந்த கேபிட்டலோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ₹1 கூட சார்ஜ் பண்ண மாட்டேன். ஃப்ரீ கோர்ஸ்னாவே ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுருக்காங்க. நான் கோர்ஸுக்காக ₹1 கூட சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இது ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பட் அதை புரிஞ்சிக்காமல் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படி மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னா, நான் இங்கே மேனிப்புலேட் பண்ண வரல. நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் உங்கள்கிட்ட காஸ்ட் வாங்காமல் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் ஃபீஸாக கொடுக்க போகிற காஸ்ட்டை நீங்கள் ட்ரேடிங்கில் ரிஸ்க்காக எடுக்க போகிறீங்க, லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வேவாக எடுக்க போகிறீங்க. ஏன்னா இப்போது ₹40,000 ₹50,000 நீங்கள் வெளியில் ஃபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கேபிட்டலுக்கு என்ன பண்ணுவீங்க? ₹40,000 ₹50,000 ரிஸ்க் எடுத்து அதுலேருந்து ஒரு ₹5,000 10,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியாதா? அந்த ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். ஏன்னா என் கோல் உங்களை ஏர்ன் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் ஒன்றுத்தையும் நான் பார்த்து சரி ஒரு டீமை பில்ட் பண்ணணும், ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணுமோ அதை தான் சொல்கிறேன். இப்போ நான் நினச்சா என் கோர்ஸ் ஃபீஸ் ₹50,000 வச்சா கூட எனக்குன்னு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் டீம் ஒரு நாளைக்கு திட்ட 50 to 100 காலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு பேட்சுக்கு 1000 மெம்பர்ஸுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மணி யார்கிட்ட ரியல் ஃபண்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். உண்மையிலே நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நல்லா ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன். உண்மையாக அவங்க எல்லாருமே சூப்பராக சரி நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டு ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை முடித்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. இப்போ சொல்கிறேன்,
இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வைக்கும்போது எல்லாருமே ஃபேப்லஸாக நான் நல்லா ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஹாப்பி. அந்த ஹாப்பியை நான் உருவாக்குறதுக்கு நான் இவ்வளோ பெரிய ஸ்டெப் போட்டது உண்மையிலே நான் சந்தோஷம் தான் படுறேன். அவங்க ஃபீஸாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டை அவங்க கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு மந்த்லி ஒரு 5,000 to 10,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஹாப்பி என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு 5,000 சம்பாதிக்கிங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 500 வரப்போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த விஷயந்தான். பட் இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்குன்னு நான் சொல்லுவேன். பட் என்னால் பண்ண முடியும். ஃப்ரீ கோர்ஸை கொடுக்கறது ரீசன் ஏன்னா சிம்பிளாக சொல்லப்போகிறேன், நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு என்னோட லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நான் 1 டேக்கு அவ்வளோ ஏர்ன் பண்ணுறேங்கிறத நான் அந்த வீடியோஸில் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இதை தாண்டி வேறு என்ன வேணும்? எனக்கு அது போகிறோம். பட் நான் என்னோடய டீச்சிங் அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒரு என்னோடய பிராண்டோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் ஒரு விஷயத்தையுமே பார்த்து லான்ச் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் யாருமே இண்டஸ்ட்ரியில் யாருமே இது வரைக்கும் கொடுக்கல. பட் ஒரு பிராண்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அதை பாருங்கள். ஏன்னா எவ்வளவோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். இந்த கோர்சஸில் ஒரு மாதம் உங்கள் டைமை தான் கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு மாதிரி நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதே விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாஸ் ஆனால் ஐயோ 1 lakhமே லாஸ் ஆகிடுவணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி ஓப்பனப்பாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கேபிட்டல் என் ஸ்ட்ராட்டஜி என் ரூலை பேஸ் பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு, உங்கள் கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கேபிட்டலை நானே ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன்ல. ஃபீஸ் வாங்குற மென்டார்ஸ் கூட இந்த விஷயத்த சொல்லுவாங்களான்னு கேட்டால் கேள்வி. பட் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் தாண்டி நீங்கள் அதிகபட்சம் ஒரு ட்ரேடுக்கு எடுக்க போகிற ரிஸ்க்கு 1000 ரூபாவோ இல்லை 2000 ரூபாவோ தான். ஸோ நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 5 ட்ரேட் லாஸ் ஆகும். பட் லாஸஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நீங்கள் 5 லாஸஸை பார்த்துட்டு அதுலேருந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க. பட் அடுத்த 5 ட்ரேட் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அந்த வின்னிங்லேருந்து உங்கள் லாஸை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் 5% இருப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆக போகிறதில்ல. மேக்ஸிமம் உங்கள் கேபிட்டல் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போது ஒரு 10% 20%, அதாவது 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னுடைய கோர்சஸை நீங்கள் டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 10% 20% கூட லாஸ் பண்ண மாட்டீங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே லேர்னிங். அந்த லேர்னிங்குமே நான் கொடுக்குறேன். அதை தாண்டி அந்த ப்ராக்டிஸிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றுத்தையுமே பார்த்து நிதானமாக பொறுமையாக என்ன தப்பு பண்ணுறீங்க, ஏது தப்பு பண்ணுறீங்க, அதை உங்கள் கூட இருந்து உங்கள் மென்டார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் ஜேர்னலை பண்ணிங்கன்னா இந்த 10,000 ரூபாய் 20,000 கூட லாஸ் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். லாஸஸ் எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அந்த பாடமாக எடுக்கணும். நான் உண்மையிலே ஜெயிக்கணும், உண்மையிலே ட்ரேடிங்கை பேஷனேட்டாக பண்ண போனேன், ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ண போனேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் ட்ரேடிங்கஸோட நம்மளோட ஃப்ரீ கோர்சஸில் ஜாயின் பண்ணி அந்த ஒரு மாதம் டைம் கொடுத்து பாருங்கள். பிடிக்கலையா கேபிட்டலை வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை வேறு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் 1 லட்சம் கொடுத்து ஏமாறுவீங்களோ 2 லட்சம் கொடுத்து ஏமாறுவீங்களோ எப்படி வேணாலும் போய் ஏமாந்துருக்கங்க. அதை பற்றி ஒரி பண்ண போகிறதே கிடையாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டைம் இஸ் வெரி வெரி ப்ரீசியஸ். இப்போ கிடைக்கிறது அப்புறம் கிடைக்குமாங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாய்.